வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றினா நம்மளோட சர்வைவல் வேர்ல்டு கேம் பிளே பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மக்களே நான் கட்டி வச்சுருந்தேன்னு சொன்னால பொட்டேட்டோ ஃபார்ம் போன வீடியோலேயே. அது லாஸ்ட் வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துருங்கோ. இல்லை பார்த்துட்டே போகலாமே, புரியாமலாம் ஒன்றுமே இருக்காது. இன்னும் பொட்டேட்டோ ஃபார்ம் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, இப்போ வெட்டினதெல்லாம் ரீப்ளான் பண்ணிட்டு போயிடுவோம். நம்மளுக்கு ஃபுட்டும் இல்லைல்ல. இது வந்து எனக்கு ஒரு 2 ஸ்டாக் கிடச்சிரும். அதில் ஒரு ஸ்டாக்கை நான் மறுபடியும் பிளான் பண்ணிட்டு ஓடிடுவேன். இதுதான் மக்களே என்னோடய சுகர் கேன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு இப்படி கிருத்திரமாக கட்டினேன், எப்பட்றா ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு இப்படி மாற்றிட்டேன். பர்ஃபெக்ட் மக்களே. ஸோ அதுங்களும் நான் வளர்ந்துருச்சா இல்லை நான் அந்த ஹார்வெஸ்டே பண்ணலையா? யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்க, பார்க்கலாம். எங்கள் புக்கு கிடைக்கும் பாருங்கள். நான் அவங்ககிட்ட வந்து புக்கு வாங்கினேன். இப்போ ஃபுல்லாக என்சான் பண்ணோட ஆர்மரை மக்களே, டைமண்ட் ஆர்மர். காப்பர் டூல்ஸ் வந்து டைரெக்டாக டைமண்ட் டூல்ஸ். என்சாண்டிங் செட்டப்பு போடணும் கூட சீக்கிரம். என்சாண்டிங் செட்டப் இதுக்கு ஃபார்ச்சூன் 3 வேணும். 2 வீக் ஆக்சஸ் பண்ணுமே. அவங்களுக்கு கொஞ்சம் மர்டர் பண்ணுற வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இவனுங்க ஆக்சிடைஸ் ஆகட்டும்னு தான் வெயிட்டிங்லேயே இருக்கேன். எமரல்டெல்லாம் வச்சுட்டு புக்கு கிராஃப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ நான் எப்பயோ நிறுத்திட வேண்டியது உங்களை கொலை பண்ணுறது. அவனுங்களே வந்துட்டடா தலைவா கொலை பண்ணு அப்படின்ட்டானுங்க. அதை நான் போட்டு விட்டேன், அவ்வளோதே. ஒரு 1.5 ஸ்டாக் எமரால்டு இருக்குது. புக்கு வாங்கணும், அதுக்காக லெதரும் என்கிட்ட இருக்குது, இதுவும் என்கிட்ட இருக்குது. ஓகே, எத்தனை புக்கு வருதுன்னு பார்ப்போம். பாப்பர் லெதர் ஓகே, ஓரளவு கிடச்சிதான் இருக்கு. புக்கு பார்க்கலாமா, புக்கு எவ்வளோ பண்ண முடியுதுன்ட்டு. 21 புக்கு தான் பண்ண முடியுமா? சரி ஓகே, 21 என்சான்மெண்ட் புக்கு மேலே நம்மளும் என்னத்தை வாங்க போகிறோம். லெதர் ஆர்மரே நம்ம இப்போ பண்ணிக்கலாம் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த இருக்கல வீக்கஸ்ட்டு லெதர் ஆர்மர் தான். காப்பர் கோலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிடைஸ் வரீங்கடா, நல்ல விஷயம்டா இது. ஆமாம், வேர்ல்டு வேறு பீஸ்ஃபுல் மூடில் இருக்குது. அவங்கள க்யூர் பண்ணிவிட்டு பார்க்குறேன், ஒரு ஜாம்பி சடனாக வருது மக்களே. நான் பயந்து பீஸ்ஃபுல்லுக்கு மாற்றிட்டேன், மறுபடியும் சர்வலுக்கு மாற்றுறோம். வில்லேஜரோட புதக்குழி இங்கே தானே இருந்துச்சு, வில்லேஜரின் புதக்குழி. அங்கே 2 கோலமாக வேறு போட்டு விட்டேன் மக்களே. கோலம் வேறு வேஸ்ட்டாக போச்சு. ஐரன் ஃபார்ம் வேறு நான் இன்னும் கட்டல. தெரியுது, என்னோட ரெட்ஸ்டோன் கன்ட்ரப்ஷன் அங்கே தான் தெரியுது. இங்கே இருக்காங்க பாருங்க நம்மளோட வில்லேஜஸ் மண்டேனுங்க. என்ன ஒருத்தன் கூட வெளியே இல்லையாடா? எல்லாருமே உள்ள போயிட்டீங்களாடா? டேய் இந்தா இன்னொரு 2 பிளாக் எக்ஸ்பேன்ஷன். சந்தோஷமாக வாழுங்க. இன்னொரு பெரிய எக்ஸ்பேன்ஷன். இதுக்குள்ளே ஒரு கோலம் தள்ளி விட்டுட்டா, ஏன்னா இங்கே நிறையா பேர் இருக்கானுங்க. டேய் ஸ்டோனை உடைக்க முடியாது. ஆனால் இது வேணால் பண்ண முடியும். இதுக்கு அப்படியே எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறேன் மக்களே. வரலாம் வா. லைப்ரரியன் என்ன வச்சிட்ருக்க நீ? இன்ஃபினிட்டி வச்சிட்ருக்க. ஓகே பரவாயில்ல. அன்பிரேக்கிங் 3 எத்தனை வேணும் எனக்கு? அன்பிரேக்கிங் 3. ப்ரொடெக்ஷன் 1 ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. இதுலேயும் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. 3 இதுலேயும் அன்பிரேக்கிங் இருக்குது. 3 வேணும் மக்களே. 1 2 3. ஓகே எமரல்ஸ்லாம் நிறைய போச்சு.
அக்வாஃபினி, இம்பேலிங், ப்ரொட்டெக்ஷன் இதெல்லாம் 10ல் ஒன்று. ப்ரொட்டெக்ஷன் 2, அன்பிரேக்கிங் எல்லாத்துக்குமே கொஞ்சம் காமன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா அன்பிரேக்கிங் அவ்வளோவா இதுக்கும் யாருக்குமே தரல. நான் செத்தேன் அவ்வளோதான். எவனுமே என்ன தண்ணி போக முடியாதுடா. ஏய் நீ வெளியே போயிடுவ. அவனு எப்படி வந்து குழிக்குள்ள தான் மக்களை உழுவ போகிறாங்க மறுபடியும். வில்லேஜஸ்க்கு அவ்வளோலாம் அறிவெல்லாம் இல்லை. வெளியவே நடமாட மூலையில் அவனுக்கு. ஓகே, இங்கே தனியாக 2 பேர் இருக்கானுங்க. இவன் லெவலில் போய் பண்ணலையா? ஏதோ ஒரு ட்ரேடு வேணும்னு நினச்சேன். மெண்டிங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி, அன்பிரேக்கிங். இவன் அன்பிரேக்கிங் வில்லேஜர். இவனா நம்பப்ப. இங்கே ஒரு 2 லைப்ரரியன் மட்டும் தனியாக இருக்கானுங்களே, தேவைப்படுவானுங்க. என்ன புக்குடா? சில்டச்சா? எஃபிஷியன்சி 5. எஃபிஷியன்சி 5 தாண்டா இருக்குது. மெண்டிங் வேண்டா. இவன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இவன் தான் இந்த சில்க்கு தோடு வில்லேஜர். இவன் யார்? இவன் தான் இந்த ஷார்ப்னஸ் 5லாம் ஆல்ரெடி இருக்குப்பா. இருக்குடா. ஷார்ப்னஸ் 5 இவனா? 3 லைப்ரரியன்ஸ் நான் பார்த்தேன். இல்லையா? மெண்டிங் வில்லேஜர் கன்வர்ஷன் நக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவன் தான் போகணுமா? அவன் மட்டும்தான் போகணுமா? அவன் தான் மக்கள் இருக்குது. ரேரஸ்ட் பெலோ. நீ வாடா இந்த பக்கம். இந்த புதக்குழி க்ளோஸ். இந்த புதக்குழியில் 2 பேர் இருக்கானுங்க. 2மே நோவைஸ் லைப்ரரியன்ஸா டே? 3 பார். இவன் ஓகே. அக்வாஃபினி, இம்பேலிங் இவன் நம்ம பையன். ப்ரொட்டெக்ஷன் இவன் இது. இந்த புதக்குழி இந்த புதக்குழியும் கிளியர். கடைசியாக இருக்குது இந்த புதக்குழி. இப்போ தான் நம்ம கிளியரே பண்ணிகிட்டே போனோம். திங்க் இன்னொரு லெக்டன் வேணும் மக்களே மெண்டிங்காக. மெண்டிங் 1 நிமிஷம் மக்களே. அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வரேன் மெண்டிங் வர வரைக்கும். ஸோ மக்களே, அவனை எப்படியோ ஒன்று கொண்டு வந்துட்டேன். அந்த வில்லேஜர் இந்த மெண்டிங்கு பாருங்க மக்கள். அவன் இங்கேலாம் நான் போடல, ஏன்னா அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான்ட்டு இங்கே கொண்டு வந்து போட்டேன். எங்கடா போனா? அந்த பக்கம் இருக்கான். தலைவனே எதுக்கடா கடுப்பவர நீ? இவன் ஃபார்ச்சூன் 3 கிடச்சிச்சு மக்களே. மக்களே, கடவுள் கிட்ட நம்மளுக்கு இவ்வளோ மெண்டிங் புக் வந்துருச்சு. எப்படின்னே தெரியல. அன்பிரேக்கிங் 3 புக்காடே மெண்டிங்லடா வந்துருக்கணும். இது அன்பிரேக்கிங் 3 நம்மளோட புக்கு. மெண்டிங் இது பிக்காக்ஸுக்கானது, ஸ்வாடுக்கானது. அன்பிரேக்கிங் இதுக்கடா நான் உள்ளே போட்டேன். ப்ரொடெக்ஷன் 2லாம் நான் இதுக்கடா தூக்கி உள்ளே போட்டேன். அன்பிரேக்கிங் 3 மெண்டிங்கி. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு வீட்டில் இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணிட்டு வருவோம். எமரல்டு 2 ஸ்டாக் இருக்குது. ஓடு. அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும். ஒரு கார்டையே அழித்து விட்டேன் மக்களே, அழித்து விட்டேன்.
பத்தாது எப்படியும். ஸோ ஜோலி முடிஞ்சு கிட்டத்தட்ட இங்கே பாருங்க, ஏன் நம்ப மாட்டேன்னு தெரியும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க டைமண்ட் டாக்ஸோட நிலமையை பார்த்தீங்களா? இப்போ எதை நம்புங்க மக்களே, நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நான் சீட்டிங் பண்ண மாட்டேங்கிறது உங்களுக்கே தெரியும். பண்ணாலும் ஓப்பனாக தான் மக்களை பண்ணுவேன். ஸோ ஓகே, காப்பர் பிகாஸ்லாம் இங்கே போகலாம். ஆன்வில் வேணுமே, ஆன்வில் ஐரன் இருக்கா? அந்த ஐரன் கோலமாக பண்ணுறதுக்கே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். அன்வில் வேணும். ஆன்வில் வேணும், அதுக்காக ஐரன் வேணும் எனக்கு. ஐரன் இறங்கணும்னு நினைக்கிறேன் மக்களே. ஓகே, போயிட்டு வரேன். மைனிங் போகிறதுக்கு தேவையானதெல்லாம் அப்படியே இங்கே ரெடியாகவே இருக்குது. ஐரன் வேறு எங்கேயுமே என்னோடய புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போதுவா. இது என்னவா மக்களே, இது என்னவா? ஐயோ யோ 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 3 ஐரன் பிளாக், 1 2 3. இப்போ வேணால் நம்ம ஆன்வில் பண்ணலாம். கேம் ஒத்துக்கும். ஆன்வில் ஒரே ஒரு அன்வில் ஃபுல்லி என்சாண்டட் ஆர்மர் இதை வச்சுட்டு எடுக்காகுமா தெரியல. இருக்க லெவல்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ப்ரொடெக்ஷன் 2 டே. ப்ரொடெக்ஷன் 2 சேர்ந்தா ப்ரொடெக்ஷன் 3 இல்லை? அதான் டெக்னாலஜியா. தென் ப்ரொடெக்ஷன் 1 ப்ரொடெக்ஷன் 1 ப்ரொடெக்ஷன் 2 ப்ரொடெக்ஷன் 1. ஓ, ப்ரொடெக்ஷன் 2 சூப்பர்ரா. அன்பிரேக்கிங் 3 வேணாம். ஃபஸ்ட் இருங்க. அன்பிரேக்கிங் 3 மெண்டிங். சூப்பர்ரா. மறுபடியும் என்னால் போயிட்டு வில்லேஜஸ்ட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுடா. புரிஞ்சுக்கோடா. ஓகே, டைமண்டில் இது கிடச்சிருச்சு. இன்னும் நான் செஸ்ட் பிளேட்டே ரெடி பண்ணல. சூப்பர். ஓ, ப்ரொடெக்ஷன் 3 த்ரான்ஸ் 3. ஓகே, வேறு வழி. ஓரளவுக்கு நான் இப்போ சூட்டடப்பு தான் மக்களே ரெடி. இன்னும் தலை. ஓ, தலை இருங்க. அன்பிரேக்கிங் 3 மெண்டிங்கி. பத்தொம்பது லெவல். சூப்பர்ரா. என்னண்ணா சாடு இது அது. நெதரில் குவார்ட்ஸ் மைனிங் தான் மக்கள் நம்ம இப்போ பண்ணணும். வேறு வழியே இல்லை. வாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற லெவலை முடிச்சு விட்ருவோம். பிகேக்ஸை ரெடி பண்ணி. எஃபிஷியன்சி 4 சூப்பர்ரா. லெவலில் என்ன நக்கிட்டு போயிருக்கணுமே. அன்பிரேக்கிங் 3 எஃபிஷியன்சி 4. இதுக்கே பாருங்க. மெண்டிங் யார் ஆட் பண்ணுவா? மெண்டிங் போட்டால் ஜோலி முடிஞ்சு. போட முடியுமான்னு கூட தெரியல. ஓகே. ஓகே மக்களே, டீசென்ட்லி ஃபாஸ்ட். தேவையானப்போ மேக்ஸ் அவுட் பண்ணிக்கலாம்.
இப்போதைக்கு இது போதும். எல்லாமே நியர்லி மேக்ஸ் டவுட்டு தான். நெதருக்கு போகலாமா? வாங்க போவோம். போர் அடிக்குது. அப்படியே ஒரு நெதர் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். அப்சீடியனே இங்கே 4 பிளாக் ஸ்மித் இருந்தானு, அவனுக்கிட்ட இருந்தாலும் நான் தூக்கிட்டு வந்துட்டேனே. அப்சீடியனே ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எங்கடா ரெடியாக வச்சுட்டு இருப்பேனே. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு இல்லாமலாம் நல்லா சுத்த மாட்டேனே. இல்லையா கிழிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி. இல்லையே நான் ஷவர் எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் நினப்பு இருக்குது. வாங்க பரவாயில்ல போவோம். கூபர் ஷவல் எடுத்துகிட்டு கிரானைட்டை தேடி போவோம். விட்டுருவேண்ணா நான். கிரானைட் எங்கே இருக்கு நீ? கிரானைட் ஓகே. ஏதோ ஒரு கிராஃப்ட் புட்டுக்குச்சு. கிரானைட் மாட்டிட்டான். ஓகே தேவையான ஒரு ஃபிட்னிங் கிடச்சிருச்சு. மித்த எல்லா குப்பையும் குப்பைக்கு செல்ல. குப்பையை நோக்கி செல். போட்டிருக்க மொத்த டைமண்டு கிட்ட மித்த எல்லாமே செட்டியும் கம்மியாக. இப்போ போட்டிருக்க ஒத்த இருந்தால் அப்படின்னா இது 4 ஆர்மர் பாயிண்ட் பேண்ட்டு. இது 3 ஆர்மர் பாயிண்ட். ஓகே பரவாயில்ல. ஆமாம் எனக்கு தேவையான ஃப்ரெண்டு நீ அதிசயமாக சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. நெதரில் எங்கே கொண்டு போய் இறக்கி விட போகிறானுங்களோ. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஒன்று 2 3 1 2 1 2 3 1 2 3 1 2 எங்கடா போட்டல் எக்ஸ்ட்ரா லாங்கா பண்ணேன். எங்கடா எல்லாம் ஒரு அப்சைடியன் சேர்த்தி போட்டேன் எக்ஸ்ட்ரா. என்னத்தடா பண்ணேன்? எங்கடா தப்பு பண்ண சொல்லுங்கடா. எனக்கு மண்டை சூடாது மக்களே. மூளை கொதிப்பு. ஹைட்டு தான் இருந்துச்சுன்னா தப்பாக பண்ணியிருப்பேன். இல்லை மக்களே இதுதான் நான் தப்பாக பண்ணியிருக்கேனே. உடஞ்சி 1/2 மணி நேரம் கழிச்சு கைக்கு வருது. சூப்பர். நான் ஒரு அப்ஜெக்டே எனக்கு மீதி இருக்கணும். ஓகே நெதருக்குள்ளே சொல்லலாமா? ஜண்டா நெதருக்குள்ளே போ. பார்க்கலாம். போனதே எங்கேருந்து அடி விழுவும் தெரியல. ஓகே மக்களே ஓரளவு குட்டு ஸ்பான் தான். உங்களோட குவார்ட்ஸ் மைனிங் பயணத்தை ஆரம்பிக்கலாமா? நம்மளோட ஒரே குறிக்கோள் குவார்ட்ஸை மைன் பண்ணுறது. அவ்வளோதான். என்ன பண்ண வந்தேன்? குவார்ட்ஸை மைன் பண்ண வந்தேன். மரண பீதியே சுற்ற வேண்டியதாக இருக்குது. பாருங்க இதான் மரண பீதி அப்படிம்பாங்க.
வந்து நான் லெவலுக்கு 4 லெவல் இதே மாதிரி ஒரு 30 லெவல் ரீச் பண்ணிவிட்டு வரேன். நதரில் எங்கே கிடப்பேனோ இப்போ உயிரோடு இருப்பேனா செத்துருப்பேனா நதர் வேறு இது. ஒரு கொஞ்சம் மட்டும் என் கூட நீங்கள் வாங்க மக்களே, பிகாஸ் தனியாக மைண்ட் பண்ண ஒரு மாதிரி இருக்கும். என்ன அட்டாக் பண்ண மாட்டேன்றாங்க, பீஸ்ஃபுல் மூடில் இருக்கோ. இப்போதைக்கு பீஸ்ஃபுல் மூடியாக இருக்கட்டும், பரவாயில்ல, தப்பே இல்லை. ஏதாவது பயமாக இருக்கா இல்லையா? சரி மக்களே, அண்ணன் ஒரு நதர் வெஸ்ட் பயோம்ஸை கண்டுபிடிச்சதுக்கு நான் டெலிபோர்ட் ஆகிறேன். ஸ்லாஷ் லொக்கேட் பயோம் மைன்கிராஃப்ட் தானே, மைன்கிராஃப்ட் ஃபஸ்ட்டு போடணும்ல, மறந்துட்டேன். நெதர் வேஸ்ட் நெதர் நெதர் வேஸ்ட்டுங்கிற ஒரு பயமே எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியாது மக்களே. மைன்கிராஃப்ட் வேஸ்ட் பிளெயின்ஸ் மக்களே, அண்ணன் அப்படின்னா ஒரு நதர் வேஸ்ட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கேன். கண்டுபிடிச்சது வீடியோ ரீசூம் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்ன எப்பயும் போல் குவார்ட்ஸ் மைனிங்காக பண்ணுவோம். ஸோ ஓகே மக்களே, இப்போ வந்தாச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு எவ்வளோ ஓட்டம், ஓடிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா லெவல்ஸ் வருது, பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே வருது. டைமண்ட் பிக்கெக்ஸுக்கும் நோ டேமேஜ். 8 லெவல்ஸ் வந்துருக்கு மக்களே. இந்த மாதிரி நான் ஒரு நல்ல லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா சொல்கிறேன் மக்களே. நான் என்னதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். அடுத்த வேலையை தேடி ஓடக்குள்ள இது ப்ளஸ் நான் போன் பிளாக்ஸ்லாம் கூட மைண்ட் பண்ணி சேர்த்து வச்சுட்ருக்கேன் மக்களே. ஸோ அதுதான் பாருங்கள் மக்களே, போன் பிளாக்ஸ், போன் மீல் யூஸ் ஆகும்ல, போன் மீல் எதுக்கு யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே போன் மீல் யூஸ் ஆகும். வெயிட் அ மினிட், எனக்கு அது பார்க்கக்குள்ளே ஏன்ஷியன்ட் பிரிட்ஜ் மாதிரி தெரிஞ்சு. சரி, இந்த மாதிரி போகிறக்குள்ளே வரக்குள்ளே பார்க்குற எல்லா போன்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் மக்களே, பிகாஸ் ஐ லைக் இட். போன் பிளாக்ஸை வச்சு நம்ம போன் மீல் பண்ணிக்கலாம், நிறையா போன் மீல் பண்ணலாம். கொஞ்சம் போன் மீல் இல்லை, இன்னொரு கேஸை கூட பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் குவார்ட்ஸ் மைனிங், இந்த போன்ஸ் மைனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்கிறேன் மக்களே. இந்த மாதிரி மைண்ட் பண்ணிகிட்டே போகிறது, இந்த மாதிரி எதாவது பார்த்தேன்னா அப்படியே எடுத்துப்பேன். நான் குவார்ட்ஸு ரிட்டர்ன் கொண்டு போகிற ஐடியாவில் தான் மக்கள் இருக்கேன். இப்போதைக்கு 36 குவார்ட்ஸ் இருக்குது. நெதர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்க்கலாம், எவ்வளோ கொண்டு போக முடியுதோ அவ்வளோதான் நான் கொண்டு போவேன். தெரிஞ்சு போன் பிளாக்ஸில் இதோட முடியுது, ஏன்னாங்க என்னோடய கண்ணுக்கு லாவா தெரியுது. பசால் டெல்டாஸ் பயோமி மாதிரியே நீங்கள் இது எனக்கு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆகிடுச்சு அதுங்குள்ள. போன் பிலாக் இதெல்லாம் 3 போன் பிளாக் இங்கே எதெல்லாம் நட்டு வச்ச மாதிரி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பிளான்டேஷன் மாதிரி. அங்கே இன்னொரு பெரிய இதாக பார்க்குற மக்களே,
சரி ஓகே மக்களே, அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். எனக்கு ரெக்கார்டிங் இது வேறு போயிட்டுருக்கா, அதனால என்னால் நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே, வரட்டா.